இங்கே பாருங்க, நான் கடையிலேருந்து வாரேன். கடையிலேருந்து வர ஒரு தகப்பனார் தண்ட வீதியை வந்து தண்ட வீதியில் இருக்க தண்ணியை வந்து என்னென்னு சொல்கிறது, அந்த தண்ணியை வெளியேற்றணும்னு சொல்லி. ஆனால் இவருக்கு வந்து இந்த காலில் வந்து 2 கால்லையும் புண். இவர் வந்து என்னென்னு சொல்ல, இவர் கடைக்காரர் ரூவன். நான் கடைக்கு போயிட்டு வந்ததில் அவர் கடை போட்டு பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் ஞாபகம். நான் அவன் கடையில் முழிச்சாமானும் கிடக்கு. அஞ்சு பாருங்க, அவர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த தண்ணி ரோட்டில் இருக்க தண்ணியை வந்து வெளியோட்டணும்னு நினைச்சுன்னா, அவர் நடந்து போகக்கூடிய பாதை இது. அந்த நடந்து போகக்கூடிய பாதையை வந்து தண்ணி இல்லாமல் ஆக்கினா தான் இவரை கால் புண்ணோடு நடக்க முடியும். சரியா நடக்க முடியும். அப்படி இருந்தும் அவர் வந்து தண்ணியை வந்து வெளியேற்றுறார். இங்கே பாருங்க, இந்த பாருங்க, அம்மா வந்து சைக்கிளை வந்து உருட்டிக்கிண்டு போகிறான்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறது, அந்த ரோட்டால் சைக்கிள் ஓடக்கூட முடியாது. அப்படி அது இந்த போகிற இது வந்து பிரதான வீதியிலிருந்து ஒரு 25 மீட்டர் கூட இல்லை. நான் நிற்கிறடா பாருங்க, எவ்வளோ நேரமாகுது இந்த ரோட்டால் கடந்து போகிறதுக்கண்டு. பாருங்க வழியாக பாருங்க. இது வந்து வன்னேரிக்குளம் சோலை, கிளிநொச்சி வன்னேரிக்குளம் சோலை. பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு 25 மீட்டர். பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படி இது நேசரி பள்ளிக்கூடத்துக்கு ஏற வேண்டிய ரோட்டு. பாருங்க, இந்த ரோட்டில் இவ்வளோ தண்ணி நிற்கிறேன்னு சொல்லி. ஆனால் என்னென்னு சொல்கிறது, வாழ்வாதார ரீதியானவோ இல்லை கிராம ரீதியானவோ இல்லை அரசாங்க ரீதியான எல்லா கட்டமும் வந்து எங்கட கிராமத்துக்கும் வரணுமானால் எங்கட கிராமத்தில் இருக்கிறார்கள் வந்து எங்கட கிராமத்தை யாரும் காட்டுறதில்லை. இப்படிலாம் இருக்குது எங்கட கிராமன்றதை காட்டுறதில்லை. ஆனால் இந்த பாருங்க, இந்த கிராமத்தில் இப்போ தானே ஏறி இருக்கு அந்த ரோட்டுக்கு. ஏறி என்ன செய்ய போகிறான்னு பாருங்க. அடுத்த கட்டத்தை பாருங்க. இதுதான் சைக்கிளில் அவங்க தாண்டி இங்கே பாருங்க. இவர் என்னென்னு சொன்னால், அந்த பிரதான வீட்டில் இருந்த ஒரு சின்ன கடை கொண்டு வச்சுக்கார். இவர் வந்து இந்த மட்டையை கொத்தி கொண்டு இவர் அந்த என்னென்னு தான் தேங்கி இருக்கிற தண்ணி. இங்கே பாருங்க, இவ்வளோ தண்ணி என்று பாருங்க. அங்கே இருந்து தண்ணி தான். இந்த தண்ணி இப்படியே வந்து அவரை வீட்டு வாசலால், அவர் வீட்டு வாசலும் இல்லை, அவர் வீட்டுக்குள்ளேயே காணிக்குள்ளேயே இருக்குது. ஆனால் இவர் என்ன சொன்னாண்டா, இவர் சொந்த கடை வச்சிக்கிறார் அப்படின்றதுக்காக இங்கே கிராம ஜிஎஸ்லேருந்து ஏடிஏ ஜிஎஸ் எல்லாம் வந்து பார்த்து இவர் வசதி உண்டு. இவருக்கு வசதி எல்லாம் ஒன்றும் இல்லை. இவர் பேக்ரவுண்டு நீங்கள் என்னடா கடை சொல்லுவேன் நான் உங்களுக்கு. என் பேர் நிக்சன், பண்ணியிருக்கலாம் சோழ பள்ளிக்கூடத்து பின்னுக்கு இருக்கிறேன். அந்த வேறுங்கோ இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இவர் வந்து ஒரு வேலை செய்யாத முடியாத பிரச்சனையால் இவர் வந்து தன்னால் முடிஞ்ச கடனை பட்டுத்தானே ஒரு கடையை போட்டுக்காரோடைய. ஆனால் இவரோட கடன் பிரச்சனையே கணக்காக இருக்கும்போது இவர் இந்த என்ன சொல்கிறார், தந்த காணிக்குள்ளே போகக்கூடிய அந்த வீடு தான். இவர் தான் இதுதான் இவரை வீடு. இவரை விட்டான்னு இப்போ செத்த வீடுன்றது. இவற்ற மனுஷின் தேப்பன் செத்தது. இது பாருங்க, இந்த தண்ணிக்குள்ளே தான் இந்த செத்த வீடு நடந்தது. இது பாருங்க, பணியை பாருங்க, சரியாக பாருங்க. என்னென்னு சொல்கிறது, இந்த கிராமத்தை வந்து ரோட்டு அபிவிருத்தியை கட்டாயம் வந்து இந்த அரசாங்க ரீதியான அனுர ஆட்சியில் இருக்கக்கூடிய அவ்வளோ அனுர ஆட்சியில் அனுர வந்து சரியான ஒரு ஆள். அவர் ஆட்சியில் அவர் சொன்னவர் தான், நீங்கள் எங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவை நீங்கள் எங்களுக்கு சட்ட ரீதியாக அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு உங்களோட கிராமத்துக்கு தேவையான அபிவிருத்தியை நாங்கள் செய்ய மாட்டோம். இது பாருங்க, இப்படி ஒரு மனுஷன் இந்த காலோட தன்னை காணிக்குள்ளே போகக்கூடிய தண்ணியை மறித்து வயலுக்குள்ளே, இந்த அங்காலெல்லாம் வயல், அதுக்கு செய்யக்கூடிய வேலைகள் கணக்காக இருக்குது. ஆனால் ஒருத்தரும் செய்யலை. இதை வந்து சரியாக அபிவிருத்தி செஞ்சு நீங்கள் இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற தண்ணி, இந்த வன்னேரிக்குள்ளே இந்த காணி, அதாவது இந்த பிரதேசம் ஃபுல்லாக வந்து ஒரு புட்டி காணிக்குள்ள அவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொன்னால் வயல் காணிக்குள்ள அவ்வளோ தண்ணி இருக்கும். அழிவுகளையும் நீங்கள் பார்க்கணும், கட்டாயம் பார்த்து இதை செய்யணும். பாருங்க, ஒரு காலை பாருங்க. இந்த காலையும் நாங்கள் சும்மா இல்லை வெண்டை சொட்டி கொண்டு கேளு.
உண்மையான கதை வந்து பாருங்கள். சரியோ, அவர் வந்து தன் வீட்டில் வந்து ஒரு சித்த வீடு நடக்கும்போது அந்த அவருக்கு 1000 பேர் வந்தாலும் எந்த வீட்டை தான் பார்க்கணுன்றதுக்காக தன் வீட்டை தான் மீட் பண்ணணுன்றிருக்காங்க. இதே மாதிரி இந்த ரோட்டை ஒருக்கா நீங்கள் அபிவிருத்தி செஞ்சால் நல்ல. இது இந்த அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து கட்டாயம் நீங்கள் புனரமைச்சு தரணும். இப்போ ஆலசாலை பிரதான வீதி, மகாவத்தி ஆலயம், மன்னரிக்குளம் மகாவத்தி ஆலயம், பள்ளிக்கூடத்துக்கு பின் வீதி, நீங்கள் கட்டாயம் இதை வழியாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்ன ஒன்றாலும் செய்யுங்க.